Hi friends and relatives. இந்த வீடியோல இங்க பாருங்க கோவக்காய் இது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கோவைக்காய் மார்க்கெட்ல வாங்குன கோவைக்காய் கிடையாது. அந்த கோவைக்காயை விட இதனுடைய கசப்பு அதிகமா இருக்கும். இத நம்ம இப்ப வந்து சமைக்க போறோம். ஏற்கனவே வந்து இத ஃப்ரை பண்றது எப்படிங்கற வீடியோ போட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த காய் நிறைய இருக்கு நம்மகிட்ட. இந்த காயில கொஞ்சம் வந்து நான் வத்தல் போட போறேன். அது எப்படினா நம்ம நல்லா ரவுண்டா அரிஞ்சிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம தேவையான அளவு வத்தல் போடுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டா அரிஞ்சு எடுத்துக்கலாம். ரவுண்டா அரிஞ்சிட்டு நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இத நம்ம அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். மெடிசினல் பர்பஸ்க்காக சாப்பிடணும்ங்கறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். நான் அதுக்காக தான் அது வேஸ்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க பொடி பண்ணி அதை எப்படியா சாப்பிடணும்னா மெடிசினல் பர்பஸ்க்காக சாப்பிடணும்ங்கறவங்க இந்த மாதிரி எப்படியா ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம சாப்பிடுறது நல்லது. ஏனா இதுல நிறைய வந்து நன்மைகள் இருக்கு. ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. வயிற்றில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும் இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியும் அப்படிங்கறவங்க நல்ல தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஏனா ஒவ்வொருத்தங்க உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சிலது ஒத்துக்கும் ஒரு சிலது ஒத்துக்காது. சோ அது மாதிரி நீங்க வந்து உங்க உடம்புக்கு எது மாதிரி ஃபுட் வந்து ஒத்துக்குமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இது நாங்க கிராமங்கள்ல இருக்கவங்க நம்ம யூசுவலா சாப்பிடுறதா ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாவும் இருக்கும். சோ வந்து நான் அந்த மாதிரி வத்தல் போட்டாச்சு. இத வந்து காய வச்சு எடுத்து வைக்க போறேன். இப்போ வந்து நம்ம மீதி இருக்க கூடியது நம்ம இத கூட்டு மாதிரி பண்ண போறோம். கூட்டு கிடையாது. நம்ம வத்த குழம்பு மாதிரி பண்ணலாம். நல்ல தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி நல்லா திக்கா கிரேவி மாதிரி பண்ணலாம். இது நமக்கு வந்து நல்லா சாதத்தோட சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி அரிஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இத நம்ம இந்த மாதிரி கசக்கி விடும்போது இதுல நல்லா நொரச்சி வரும். அதுக்கு அப்புறம் நல்லா தண்ணில விட்டு நல்லா கழுவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏனா அப்பதான் வந்து இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கசப்பு போகும். நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணாதான் கசப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் இதிலே வந்து நமக்கு விதையெல்லாம் வெளியில வந்துரும். அந்த விதை தான் ரொம்ப நமக்கு கசப்பா இருக்கும். அதனால விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வந்து நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து சமைக்கலாம். இப்போ நம்ம இத நீட்டா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, புளி, தேங்காய் கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் இத நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமா வந்து ஜீரகம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோவக்காயை இதோட வந்து சேர்த்துட்டு கல்லுப்பு, மஞ்சள் பொடி போட்டு இதையும் நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வீட்டு மிளகாய் பொடி இப்போ இந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேகற வரைக்கும் விட்டுறணும்.
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதோட தேங்காய் அரைச்சது கொஞ்சம் விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு பாவக்காய் எப்படி சாப்பிடும்போது நரன்னு இருக்குது, அதே மாதிரி தான் இதனுடைய இதுவும் இருக்கும். கொலகொலப்பாலாம் வெந்து வராது. நமக்கு பாகக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நரப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. கசப்பும் அதே அளவு கசப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வாஷ் பண்ணியே நமக்கு கசப்பு அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம பாவக்காய் எவ்வளோ கசப்போ அதே அளவு இருக்குது கசப்பு. இப்போ இதோட நாட்டு சர்க்கரை தேவைப்படுறவங்க ஸ்வீட்டுக்காக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்லாம். அந்த கசப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.